எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தர்மபுரியின் புதல்வர் நம் ராஜநிலை நிகழ்வில் தொடர்ந்து பயணிக்கும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேலு ஐயா அவர்களை பிறந்த தேதியும் உங்கள் பிறவி சூட்சமும் அப்படின்னு நம்முடைய ராஜநிலை எண்களை வச்சு ரொம்ப அழகா உரை நிகழ்த்த வருகை தரும் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குருவாழ்க, குருவே போற்றி, குருவே துணை. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி கொண்டு, எனக்கு ஜோதிடம் அல்லாது சகல கலைகளையும் கற்றுத்தந்த அத்துணை குருமார்களின் பாதம் பணிந்து, இந்நன்னாளில் எனக்கு பேச வாய்ப்பு தந்த எனது போற்றுதலுக்குரிய குருநாதர். ஏன் இந்த ஒரு வாக்கியத்தை சொல்கிறோம் அப்படின்னா, போற்றுதலுக்குரிய குருநாதர்னு எத்தனை குருமார்கள் இருந்தாலும் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் உத்தமர் திரு ராஜசேகர் ஐயா. அதனால தான் எப்போவுமே அவருக்கு ஒரு தனி மரியாதை, தனி அங்கீகாரம் நாங்கள் உயர வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களையும் உயர்த்துவதில் அவர் பெரும் அக்கறை கொள்கிறார் என்பதை எல்லோர் முன்பும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பொதுவாக எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு ராஜநிலையன்களில் பிறந்த தேதிகளும் பிறவி சூட்சுமமும். எல்லோரும் ஒவ்வொரு தேதியில பிறக்கிறோம். பொதுவா அடையாளம் என்பது பெயரானாலும் ஒவ்வொருவருக்கும் அங்கீகாரம் என்பதும் அவருடைய வாழ்க்கை முறை என்பதும் அவர்கள் பிறந்த தேதியிலேயே ரகசியமாக மறைந்திருக்கிறது என்பது எனது ஆணித்தனமான கருத்து. பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிரகங்களை 1 முதல் 9 வரை கிரகங்களை வரிசைப்படுத்துகிறோம் பாரம்பரிய முறைப்படி. அதில் 1ஆம் எண் சூரியனையும் குறிக்கக்கூடிய எண். சரிங்களா? 1 by 1 அப்படியே ஆர்டரா பார்த்துருவோம். இதில் முதல் எண் தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய 1ஆம் எண். இதுலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சூரியனுக்குரிய எண்ணாக கருதப்படுகிறது. இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தலைமை பண்பு உடையவர்கள். சரிங்களா? சற்று எதையும் அடக்கி ஆளக்கூடிய நிர்வாக திறமை இருக்கும். பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு சற்று தலைகணமும் இருக்கும். ஏன்னா எதையும் நம்மளால செஞ்சு முடிக்க முடியுங்கிற ஒரு சுயநலம், தற்பெருமை இயற்கையா வரும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1ஆம் எண்ணுக்குரிய ஒரு டைலாக் சூப்பரா பொருந்தும். பண்றீங்க தான் கண்ணா, பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா வரும்னு ஒரு பழமொழி இருக்கும். அதுபோல எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தனித்த நபராக எந்த ஒரு எதிர்ப்பையும் வெற்றி கொள்ளக்கூடிய நிர்வாக திறமை இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு உண்டு. சூரியன் அப்படின்னா உலகுக்கு ராஜா. சரிங்களா? காட்டுக்கு ராஜா சிங்கம். அதனாலதான் முன்ன அந்த டைலாகோட சேர்த்து சொன்னோம். நம்ம நாட்டுக்கு ராஜா மன்னர்கள். இப்போ பிரதமர், முதல்வர் அப்படி பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தலைமை பண்பு உடையவர்கள். IAS, IFS, IPS இது போன்ற உயர் பதவிகளில் வகிக்கக்கூடியவர்களும் இந்த 1ஆம் எண் தொடர்புடையவர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நேர்மை. இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் விசுவாசம் அப்படின்னா நேர்மை, தவறாமை. ஸோ விசுவாசத்தோட இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. ஆனால் தவறு அப்படின்னு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் தண்டிக்க துணிப்பவர்கள். ஸோ இது 1ஆம் எண்ணுக்குரிய கேரக்டர். இதோடைய தொடர்ச்சி 1, 10, 19, 28 இதையெல்லாம் 1ஆம் எண்ணுக்குள் அடக்கம். சரிங்களா? அடுத்து 10. இந்த 10 என்பது தேதியை குறிக்கும். இந்த 10ஆம் தேதி பிறந்தவர்கள் நன்மைகளை அதிகம் அனுபவிக்க பிறந்தவர்கள். 10 பேருக்கு ஒத்த ஆளு சமம் அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்லையா, ஒரு டைலாக். அது போல 10 தலை ராவணன் அடையாளத்துக்கு சொல்லலாம். சரிங்களா? அந்த 10 தலை ராவணன் பல 1000 பேருக்கு எதிர்த்து நின்னக்கூடிய ஒரு பெரிய பலசாலி, பராக்கிரமசாலியும் கூட. அது போல 10 பேருடைய திறமை ஒரு சேர பிறந்தவர்கள் இந்த 10ஆம் தேதியில் பிறந்தவர்கள். பல தொழில் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய திறமை, தகுதி, அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய பண்பு இவர்களிடத்தில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் பூரண நன்மை உண்டு. 10ஆம் தேதி பிறந்தவர்கள் பாக்கியசாலிகள். 1ஆம் தேதி பிறந்தவர்கள் அதோடைய தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 19. சரிங்களா? இந்த 19 என்பது நன்மையும் தீமையும் கலந்த ஒரு பலனை தரக்கூடிய எண்.
ஸோ ஏற்றம் இறக்கம் இரண்டும் கலந்தே இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில. ஏன் இது அப்படி இருக்குன்னா, 1 என்ற சூரியனும் 9 என்ற செவ்வாயும் இரண்டரை சேர்ந்து மீண்டும் ஒன்றாக உருவாக்கக்கூடிய எண். அப்போ சூரியனுங்கிற தலைமை பண்பு, ஸோ அது எந்த வகையிலையும் நாணல் போல வளையாது, ஸ்டஃப் அண்ட் ஸ்டிஃப், சரிங்களா, ரஃப் அண்ட் டப். அந்த கேரக்டர்ல ஆனஸ்டா பிஹேவியரா எதையும் தலைவணங்காமல் நிர்வாகம் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அதோடு தொடர்புடைய 9ஆம் எண்ணுக்குரிய கிரகம் செவ்வாயுடைய ஆளுமை இருப்பதால் அது வந்து போர் கிரகம்னு சொல்லுவோம், மங்களக்காரகன்னு சொல்லுவோம், போர்ப்படை தளபதின்னு சொல்லுவோம். எதையும் லீடிங்ல எடுத்துட்டு போகக்கூடிய திறமை. ஸோ விட்டு கொடுக்க தெரியாது. ஸோ என்ன சொல்றதுன்னா, எதிர்ப்புன்னு சொன்னா இறங்கி வேலை பார்க்குறவங்க இவங்க. ஸோ இந்த 2 கேரக்டரும் இருக்கிறதால இவர்கள் வாழ்வில் ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கும். ஸோ அன்பேலன்ஸ்டு பர்சன் அப்படின்னா இந்த 19ஆம் தேதி பிறந்தவங்கள சொல்லலாம். ஏற்ற இறக்கத்தோடே இவர்கள் வாழ்க்கை இருக்கும். நன்மையும் தீமையும் உண்டு. ஒன்று கொடுத்தால் கோடீஸ்வர யோகம், அல்லையல் தரித்திர யோகம். ஆரம்பத்துல ஏழையா பிறந்துட்டார் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் வாழ்க்கையில போராடி ஒரு நல்ல உயரத்தை சந்திப்பார்கள். ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய செல்வாக்கோடு இருக்காங்கன்னா இவர்களெல்லாம் கவனமா அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். ஏன்னா பின்னாடியே அவங்களுக்கு சர்க்கிள் காத்திருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் மட்டுமே எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, அதீத நம்பிக்கை இவர்களிடத்தில் இருப்பதால் இவர்கள் வாழ்க்கையை நழுவ விடுகிறார்கள் என்பது என்னுடைய ஆய்வில் சொல்லக்கூடிய கருத்து. மொத்தத்தில் 1 எதற்கும் அஞ்சாது, தலைமை குணம் இருக்கும், நிர்வாக திறமை இருக்கும், கொடுத்த பொறுப்பை திறமையாக செயல்படுத்தக்கூடிய பண்பு இவர்களிடத்தில் முதன்மையாக இருக்கும். அதனாலே 9 கிரகங்களில் முதன்மையான எண் 1 சூரியன், தலைமைத்துவம். அனுசரித்து சென்றால் வாழ்வில் உயரலாம். மற்றவர்களிடம் கண்டிப்பும் வன்மும் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் பிறரிடத்தில் புறக்கணிப்பையும் எதிர்ப்பையும் தேடிக்கொள்கிறார்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஸோ நம்ம லீடிங் கெப்பாசிட்டியில் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்குமுறைக்குள்ள போறவங்க, அவங்க கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வெறுக்கக்கூடிய தன்மையில இந்த நபர்கள் வாழ்க்கை அமையும். இது போலவே குடும்பம், தொழில், நட்பு போன்ற இடங்களிலும் சில சிக்கல்களை சந்திக்கிறார்கள். ஸோ அனுசரணையோடு நடந்து கொண்டால் 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்வில் உயரலாம். நன்றி. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இங்கே 2ஆம் தேதி அப்படின்னாலே 1ஆம் எண் சூரியனை சொல்லும். ஸோ அங்க வந்து தலைமை தந்தையை சொல்லலாம். இங்க 2ஆம் எண் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் தாயாரை சொல்லும். தாயிடம் இருக்கக்கூடிய அன்பு, கருணை, கொடையுள்ளம், தியாகம் அத்துணையும் இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே சமயம் 1ஆம் தேதி பிறந்தவர்கள் எளிதில் முடிவெடுத்து விடுவார்கள். 2ஆம் தேதி பிறந்தவர்கள் எடுத்த முடிவை மீண்டும் ஒரு முறை குழப்பிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்களிடத்தில் இருக்கும். குணாதிசயம். ஏன்னா ஆசுலேஷன் மைண்டு. சந்திரன் அப்படின்னால ஏற்ற இறக்கம் உண்டு. 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை. இந்த 2 கேரக்டரும் உங்ககிட்ட கலந்து இருக்கும். அதனால வளர்பிறை காலங்களில் சுறுசுறுப்பாகவும், தேய்பிறை காலங்களில் மந்தமாகவும் செயல்படக்கூடிய குணாதிசயம் இவர்களிடத்தில் இருக்கும். ஸோ இதுல இந்த 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே சந்திரனுடைய ஆளுமை அதிகம் இருக்கும். மனோபலம், இவர்கள் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது, கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல எதையும் அசாத்திய துணிவுன்னு சொல்லுவோம், சரிங்களா, அந்த வகையில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை, பக்குவம் இவர்களிடத்தில் இருக்கும். அதே சமயம் மனப்பதட்டம், குழப்பத்திற்குள்ளானால் அதிகம் பயம், கூச்ச சுபாவம், வெகுளித்தன்மை, விரக்தி இந்த சம்பவங்களுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள் என்பது எனது அனுபவம். அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எந்த விஷயத்தையும் காமனா எடுத்துக்க மாட்டாங்க. சந்தோஷனாலும் ரொம்ப சொல்லி குதிப்பாங்க, ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் சொடுங்கி போயிடுவாங்க. ஸோ இது 2ஐயும் சமநிலையோடு ஏற்ற இறக்கம் நிறைந்ததே வாழ்க்கை. ஒரு இடத்தில் வெற்றி இருந்தால் மற்றொரு இடத்தில் தோல்வி வரும், நன்மை இருந்தால் தீமை வரும். இரவு பகல் போல 2ம் கலந்ததே என்பதை இவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எதுவும் கடினம் அல்ல. வாழ்க்கையே வந்து பார்த்தோன்னா அனுபவம் தான். அப்போ ரஃப் அண்ட் டப்பாக ஹேண்டில் பண்ணாமல், ரொம்ப டிஸ்டர்பாகவும் ஹேண்டில் பண்ணாமல், டேக் இட் ஈஸி அப்படின்ற பாலிசியில் நீங்கள் ஜர்னி பண்ணால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். இது என்னுடைய சஜஷன். அடுத்ததாக 11. இந்த 11 2ஆம் எண்ணில் வந்து கொஞ்சம் ரிஸ்கான எண்ணுன்னு சொல்லுவோம். 2 ராஜநிலைப்படி சர்வ லாபம் உண்டு. ஸோ எப்படி இருந்தாலும் 2ஆம் தேதி பிறந்தவங்க மீண்டும் தன்னைத்தானே மெருகேற்றி கொண்டு விழுந்த இடத்திலிருந்து விதையாக மீண்டும் முளைத்தெழுவார்கள். இந்த சக்தி உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா சந்திரன் அன்பாலும்
பிறரிடம் சொல்லக்கூடிய அனுசரணையாலும் வெல்லக்கூடிய தகுதி திறமை 2ஆம் எண் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த 11 அங்கேயும் 2 சூரியன் சேர்ந்து வரும். இந்த 1 1 இதை திரும்ப கூட்டும் போதுதான் 2. 19வா இந்த 11 தேதியில் பிறந்தவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் மட்டும் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல தானா போயிட்டு தண்டவாளத்துல தலையை வச்சு கதையா மாட்டிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்க ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகாத ராஜா, பார்த்து பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த 11 அப்படிங்கிறது ஒரு விஷயத்த முழுசா அலசி ஆராயாம ரொம்ப ஃபாஸ்டா இறங்கிட்டு அதுல வரக்கூடிய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய கேரக்டர் இந்த 11. எதிலும் முன்னெச்சரிக்கை தேவை. நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். ஏன்னா டோட்டலா 31 தேதியும் அடக்கணுங்க. 1 hour எனக்கு பத்தாது, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன். மேலும் ஒரு இதுல ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு டேட் எடுத்துட்டேன்னா அதுக்கு அந்த மொத்த விளக்கமும் மற்றொரு வகுப்புல கருத்தரங்களை ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இருக்க 1 hour எனக்கு உண்மையிலே பத்தாது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 20 திடீர் யோகம் உண்டு. இந்த 2ஆம் தேதி பிறந்தவர்கள் 2, 20, 29 யோகமான தேதி. இதுல 11 பாதகத்தை சந்திக்கும். ஸோ 11ஆம் தேதி பிறந்தவர்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை. இந்த 20 திடீர் யோகம். வாழ்க்கையில எத்தனை தடை வந்தாலும் சரி, நாங்களாம் ஒரு முறை விழமாட்டோம், பல முறை விழமாட்டோம். எத்தனை முறை விழுந்தாலும் என்னோட இலக்கை தொடுவேன் அப்படின்னு சொன்னா இந்த 20ஆம் தேதி சொல்லுவாங்க. பொதுவா நேற்று வரைக்கும் என்ன பண்ணானே தெரியலப்பா, இன்னைக்கு பார்த்தா பெரிய ஆளா உயர்ந்திருக்கான், அவங்க எல்லாம் 20ஆம் தேதியோட அச்சீவ்மெண்ட். புரியுதுங்களா? ஏன்னா திடீர் யோகம் இவர்களுக்கு இயற்கையா கிடைச்சிரும். ஏதேனும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு வாழ்வின் உயர்ந்த நிலையை, உச்ச நிலையை அடையக்கூடிய தகுதி திறமை இந்த 20க்கு உண்டு. ஸோ எல்லோரும் 20ஆம் தேதி பிறந்தவர்கள். எத்துணை தொய்வு வந்தாலும் வெற்றி பெற பிறந்தவர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி உங்கள் கையில். அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா 29. இந்த 29 ராஜநிலைப்படி பால் பாக்கியம் உண்டு. இந்த 29 எல்லோரிடமும் ஜனசௌக்கியம் உண்டுன்னு சொல்லுவோம். எல்லோரிடமும் அரவணைப்போடு செயல்படக்கூடிய தன்மை இவர்களுக்கு தான் உண்டு. ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு 29ஆம் எண் பெயர் அமைஞ்சிருச்சு அல்லது 29ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய தன்மை, குணாதிசயம், அன்பு, பக்குவம் அதிகம் நிறைந்த நபர் 29ஆம் தேதி பிறந்தவராகவோ அல்லது 29 பெயர் கூட்டு எண்ணாக அமைந்தவரோ இருப்பார்கள். இங்க சந்திரன் செவ்வாய் கொஞ்சம் ஷார்ட் டெம்பருங்க. புரியுதுங்களா? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத எமோஷன் ஆகிறது, இதை மட்டும் மாத்திக்கிட்டா இவங்க லைஃப்ல சூப்பரா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி போயிடலாம். நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா வரலாம். ஸ்பெசிஃபிக்கா இந்த 2ல் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபிக்கா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உலகழிந்த உத்தமர். நம்ம எல்லாரும் காந்தி வாழ்ந்த காலத்துல வாழல, ஆனா நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ரூபாயில மகாத்மா காந்தியோடைய உருவப்படம் இருக்கு. அவர் பிறந்த தேதி 2/10/1869 மகாத்மா காந்தி பிறந்தார். இங்க 2 உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த 2ஆம் தேதிக்குரிய கேரக்டர் இப்படிதான் இருக்கும். அவர் பார்த்தோன்னா மகாத்மா காந்தி முற்றிலும் அகிம்சாவாதி. புரியுதுங்களா? உப்பு சத்தியாகிரகம், அகிம்சை வழியில எதையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வன்மமற்ற ஒரு தேசத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் மகாத்மா காந்தி. ஆனால் 20ஆம் தேதி பிறந்தவர் ஹிட்லர். 20/4/889 சர்வாதிகாரி. நாசிச கொள்கை அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில இந்த நாசிச கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு உலகையே தனக்குள்ள அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில ஆட்சி புரிந்தவர்கள். 2 கேரக்டருமே இந்த 2க்குள்ளதான் இருக்கு. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஹிட்லராக இருக்காதீர்கள், காந்தியாகவும் இருக்காதீர்கள். காலத்திற்கேற்ப உங்களை 2 தேவைகளிலும் வாழ்க்கை சூழலுக்கேற்ப உங்கள் பயணத்தை மாற்றிக்கொண்டு நீங்களும் வெற்றியாளர்களாக மாறுங்கள். மாற வாழ்த்துக்கள். ஏன்னா இதுவும் சரி வராது, அதுவும் சரி வராது. ஒரே டைப்ல போனோம்னா உலகம் ஏறி மிதிச்சுட்டு போயிடும். சரிங்களா? அதனால 2மே இருக்கணும். நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. தொடாம இருந்தா நான் நல்லவன், தொட்டா ரொம்ப கேட்டவன். புரிஞ்சுக்கோங்கிற கேரக்டர் இந்த 2ல் இருக்கணும். அப்படி இருந்தா நீங்களும் வெற்றியாளராக மாறலாம். அடுத்ததா இதுல ஸ்பெசிபிக்கா 29 பால் பாக்கியம் உண்டு, இதெல்லாம் சொல்லிட்டோம். ஊருக்கு உபகாரிங்க இந்த 29ஆம் தேதி பிறந்தவங்க. எப்பவுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். தனக்காக எதையும் செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது. ஸோ தன்னுடைய நண்பன், தன்னுடைய உறவு, தன்னுடைய பழக்க வழக்கத்துல யாரா இருந்தாலும் சரி, தொழில் புரியக்கூடிய இடமாக இருந்தாலும்
அவர்களுக்காக அதிக அக்கறை கொள்ளக்கூடிய மனிதர்கள் இவர்களாகவே இருப்பார்கள். அப்போ இவங்க வேலையை விட்டுட்டு மற்ற வேலையை செய்வாங்க. இவங்க வேலை பெண்டிங்ல இருக்கும். இவரால் பிறருக்கு ஆதாயம், மற்ற எவரும் இவர்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்திலோ மற்ற வகையிலோ அவர்களாக கருணை புரிந்தாலே தவிர இந்த அன்பால் ஏமாறக்கூடியவர்கள் இவரை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்கள் முன்னேறுவார்கள். ஸோ நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உதவியும் செய்யணும், நட்பும் வேணும், உறவும் வேணும். அதற்கு முன்பு சுய கௌரவம், தன்னுடைய தனிப்பட்ட பொருளாதார நிலையும் நீங்க தக்க வச்சுக்கணுங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஸோ இங்க நீங்க அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஈஸியா எல்லோரிடத்திலும் அன்புக்கு அடிமையாபவர்கள் உங்களை புகழ்தான் நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஈஸியா உங்களை தூக்கி வச்சு காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சுய ஆலோசனை, சுய பரிசீலனை செய்து வாழ்வை எதிர்நோக்குங்கள். நீங்களும் நல்ல வெற்றியாளராக மாறலாம். மிகப்பெரிய மனித நேயம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்ன இந்த 2ஆம் தேதி பிறந்தவர்கள். சரிங்களா? அதனால நீங்க கவனத்தோடும் அதே சமயம் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பு இல்லாம பட் சுய ஆலோசனை செய்து பண்ணால் நீங்க சிறந்த வெற்றியாளராக மாறலாம் என்பது என்னுடைய கருத்து. ஊருக்கு உபகாரி அப்படின்னா வீட்டில் மரியாதை இருக்காது. ஸோ உங்க மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு உங்கள் வசம். அடுத்ததான் 3ஆம் எண். இந்த 3ஆம் எண் அப்படிங்கிறது குருவுடைய எண்ணுங்க. முதல்ல சூரியனை பார்த்தோம், அடுத்து சந்திரனை பார்த்தோம், இப்போ குருவுக்கு வந்துட்டோம். இந்த 3ஆம் எண் குருவுடைய எண். மாதா பிதா, அடுத்ததா குரு. சரிங்களா? பாருங்க, 1ஆம் எண் பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், 3ல குரு வராரு. வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் குருவுக்கு உண்டு. ஆதலாலே குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த வித்தை ஆனாலும் குருவை வைத்தே கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ குருமார்களை மதித்தால் அனைவரும் போற்றக்கூடிய வாழ்க்கை வாழலாம் என்பது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. அந்த வகையில் எனக்கு நல்ல குருமார்கள் அமைந்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு மாபெரும் உலகறிய ஒரு சிறப்பான ஒரு கலையை கற்றுத்தந்த எனது ராஜசேகர் ஐயா எனக்கு குருவாக வந்த பின்பு நாளும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என் கலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் எனது குடும்ப பொருளாதாரம் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல வாடிக்கையாளர்கள் என்னை குருவாக மதிக்கிறார்கள். ஸோ இந்த உயரிய நிலையை எட்ட எனக்கு நல்துணை புரிந்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்திலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 மும்மூர்த்திகள் குரு பிரம்மா விஷ்ணு, அதுல முதல்ல வர்றது குரு தான். ஸோ எப்போதுமே ரொம்ப கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கும்னா குருமார்களுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில எனது குரு மிகப்பெரிய உத்தமர். அவரை என்றென்றும் அவரை வணங்கி நாங்கள் வளர்கிறோம். எங்களை வழிநடத்துகிறார். அடுத்ததா பார்த்தோன்னா 12ங்க. இந்த 12 சூரியனும் சந்திரனும் சேர்ந்த எண். ஸோ ஆணுடைய தைரியம் வீரியமும் இருக்கும், பெண்ணுக்குரிய நளினம் எளினம் கருணை இதுவும் கலந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த எண்ணானது புனர்பூச நட்சத்திரத்தில் வரும். பொதுவா குருவுக்குரிய தகுதி 2மே கலந்திருக்கும். நிர்வாகமும் இருக்கும், பிளஸ் அனுசரணையும் இருக்கும். நல்ல குருவுக்கு இது 2ம் வேணும். அப்படி இருக்கக்கூடிய குரு தான் என்றும் எல்லோரிடத்திலும் நிலைத்திருக்கக்கூடிய குருவாக இருப்பார். ஸோ இந்த 12 நன்மைகள் அதிகம் செய்யக்கூடிய. அடுத்ததா பார்த்தோம்னா 21. இந்த 21 தண்ட செலவுகள் உண்டு. ஆரம்பத்துல நன்மை நடப்பது போல தோன்றும். இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை சந்திப்பதற்கு கடினமாக போராட வேண்டிய சூழல் இவர்களுக்கு அதிகம் உண்டு. எடுத்தோம் கவுத்தோன்னு எதை செஞ்சாலும் கண்டிப்பா கையை விட்டு பணம் போயிடும். உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் இருக்காது. மொத்தத்தில் வாழ்க்கையை நேர்த்தியாக கையாள விட்டால் இருப்பதை இழந்துவிட்டு மற்றவர்களை கையேந்த வேண்டிய சூழல் வந்துவிடும். குருனாலே கருணை, புரியுதுங்களா? எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம். எதை கேட்டாலும் கொடுத்துட்டு கடைசியில் எனக்கு எதுவும் இல்லை, என்னை யாரா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள். ஸோ எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய எண் இந்த 21. 21ஆம் தேதி பிறந்தவர்கள், 21 பெயரெண் கொண்டவர்கள் மிக மிக எச்சரிக்கை தேவை. பெயரில் இந்த 21 வரும் பட்சத்தில் ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி உங்கள் பெயரில் திருத்தம் செய்து கொள்ளுங்கள். 21 தவிர்க்கப்பட வேண்டிய எண். சரிங்களா? அடுத்ததான் 30. இந்த 30ம் அப்படிதாங்க. ஒரு கடை வச்சுட்டு இருக்கோம், குடோன் இருக்கு அப்படின்னா பொருள் வரும் போகும், ஆனா அங்க நிலையே எதுவும் நிற்காது. வருவதும் போவதுமாக இருப்பது தான் 30. இதே மாதிரி தான் வாழ்க்கையில ஒரு சின்ன ஏற்றம் வரும், பின்னாடியே ஒரு கஷ்டம் வந்துடும்.
சரிங்களா? பணம் வரும், வர்றதுக்கு முன்னாடி செலவு வந்துடும். ஸோ மொத்தத்தில் லட்சுமி கடாட்சம், பணம் நடமாட்டம் இருக்கும், ஆனால் பணம் தங்காது. தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் முறையாக கையாளணும். அப்போது எல்லா வகையிலும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது இந்த 30. ஸோ மொத்தத்தில் இந்த 3ஆம் எண் குருங்கிறது பெரும்பணம்னு சொல்லுவோம். அதனால தான் பேங்க் அப்படிங்கிறத குருவுடைய காரகத்துவத்தில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அங்கே தான் பெரிய பெரிய அளவில் பணம் இருக்கும். அடுத்ததா தங்கம் அப்படிங்கிறது குருன்னு சொல்லுவோம். அதனால தான் குருவை வந்து தங்க மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பொன்னவன்னு சொல்லுவாங்க. இது போன்ற கான்செப்ட்ல இதுக்குள்ள நிறைய சொல்லலாம். பாரம்பரியத்தை நினைச்சோன்னா பல மணி நேரம் வேணும். ஓகேங்களா? ஸோ மதிக்கத்தக்க மனிதர்கள், வேல்யூபிள் பர்சன்ஸ் எல்லாமே இந்த குருவுக்குள்ள அடக்கம். குரு 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நல்ல நடத்தை உடையவர்கள், பிறரை மதிக்கக்கூடிய பக்குவம் உடையவர்கள், மொத்தத்தில் வணங்கும் நிலையில் இவர்கள் வாழ்க்கை இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஸோ பாரம்பரியம், புராதன விஷயங்கள், ஆலயம் போன்ற பழமை விஷயங்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதில் இவர்களே சிறந்தவர்கள். சொந்த வேலையை விட்டுட்டு மற்றவர்களுக்கு செய்வதால் பொது காரியத்தை தன் வேலையைப் போல எடுத்து செய்ய கொள்ளக்கூடிய தகுதி இவர்களுக்கு மட்டுமே உண்டு. மற்றவர்கள் எல்லாம் யாரும் இவங்களை போல கேர் எடுத்து செய்ய மாட்டாங்க. அதனாலதான் இவங்களை ஊருக்கு உபகாரி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்லையும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மையிலும் இவர்கள் செயல்படுவார்கள். சரிங்களா? பொதுவா மனிதன் என்பவன் கடவுள் ஆகலாம் அப்படின்னா இந்த 3ஆம் எண் நபர்களுக்கு இந்த வாசகம் பொருந்தும். புத்திமான், ஆசிரியர் பணி, போதனை தொழில் இதெல்லாம் இவர்களுக்கு சிறப்பாக வரும். எதையும் நீட் அண்ட் பர்ஃபெக்டா செய்யக்கூடிய அமைப்பு இவர்களிடத்தில் இருக்கும். அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடையாகட்டும், அவர்களுடைய செயலாகட்டும், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு அனைத்துமே ரொம்ப டிசிப்ளினா பர்ஃபெக்டா இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? மொத்தத்தில் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? மதிக்கத்தக்க மனிதர்கள் குரு. அடுத்ததா வந்து பார்த்தோன்னா ஆளை எடை போடும் வல்லவர்கள். ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க இப்படிதான் இருப்பாங்க கணிக்கக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு இருக்கும். இனம், மதம், மொழி, குடும்ப கௌரவம் இது எந்த வகையிலும் விட்டு கொடுக்காத நபர்கள் இந்த 3ஆம் எண்ணில் தொடர்புடைய நபர்கள். அடுத்ததா வந்து பார்த்தோன்னா பணம் மட்டும் ரோலிங்ல மிச்சம் இருக்காது. நம்ம ராஜநிலைப்படி சொன்னோம்னா கையில பணம் தங்காது, வரும் ஆனா இருக்காது, அவ்வளவுதான். வடிவேல் சொல்ற மாதிரி வரும் ஆனா வராதுன்னு சொல்லுவார்ல, அது போல பணம் வரும் ஆனா தங்காது. ஸோ இது இவர்களுடைய மைனஸ். பணத்தை இருக்கும்போது சேகரித்து வச்சுக்கிறதும், தன்னுடைய உழைப்புல கம்பல்சரி ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்கு ஒதுக்குறதும் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்ட காலங்களில் இது உதவி செய்யும். ஆக பணத்தை கையாள்வதில் அதிக கவனம் தேவை. பொதுவாக வந்து நன்றி மறவாதவர். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. வள்ளுவர் இவர்களுக்காகவே இந்த குரலை ஏற்றினாரேன்னு தெரியலங்க. இந்த நன்றி விசுவாசம் இவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தோன்னா பகைமை. இவ்வளவு மதிக்கத்தக்க கூடிய கேரக்டர் இருந்தாலும் ஒருத்தர் இவங்களை எதிர்த்துட்டாங்க அப்படின்னா நேரடியாக சண்டை செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஆயுதம் எடுத்து சண்டை ஏந்துவது இவர்களுக்கு பழக்கம் அல்ல. காந்தியோடைய தத்துவம் தான் அகிம்சாவாதம். ஏன்னா மூலக்காரங்க இல்லையா, ஈஸியா வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல சட்ட ரீதியாகவும் அதுக்கு ஒரு எந்த விஷயத்திலும் எதிர்கொண்டு எதிர்த்த நபர்களை மாற்று வழியில் அச்சுறுத்தக்கூடிய, பயம்புறுத்தக்கூடிய நபர்கள் இவர்கள். இவர்களை எதிர்த்து கொள்வது சற்று ஆபத்தே. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தோன்னா குருமார்கள் வழிபாடு. இவங்க வந்து குருமார்களை வழிபட வழிபட வாழ்வில் நல்ல நிலைக்கு உயர்வார்கள். இந்த 21 ஆரம்பம் நன்மை, முடிவு விரயம். மொத்தத்தில் இவர்கள் எச்சரிக்கையோடு செயல்படாவிட்டால் வாழ்க்கையில் கையிருப்பு நசிந்து ஒரு கடினமான சூழலை எதிர்கொள்ள வேண்டிய தன்மை இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா 30. இந்த 30ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா குடோனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த முன்கூட்டியே சொல்லிட்டோம், பணம் வரும் ஆனா தங்காதுங்கிற கான்செப்ட் தான் இங்க ரிட்டர்ன். ஸோ மொத்தத்தில் 3ஆம் எண் நபர்கள் பொது காரியம் செய்தாலும், ஸோ ஊருக்காக உழைத்தாலும் தன்னையும் தற்காத்து கொள்வதில் அக்கறை கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் இருந்தாலும் அதாவது சொல்லுவாங்கள்ல, தனக்கு மிஞ்சது தானமும் தர்மமும். அதுபோல தன்னுடைய சுயகௌரவம் கெடாமலும், தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் கெடாமலும், தன் குடும்பத்திற்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யாமலும், சமுதாயம் என்ற கோணத்தில் எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் தானா கெட்ட பேரை சந்திக்கிறவங்க இவங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையிலும் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனை. அடுத்தது 4. இந்த 4ஆம் எண் அல்லது 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள். ஸ்பெசிஃபிக்கா 4 அப்படின்னாலே ராகு.
சரிங்களா? இந்த 4 அப்படிங்கிறது ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேதங்களை சொல்லும். அதே போல 4 திசைகளை சொல்லும். நாரணன் நான்முகன் சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய ரீதியா ஒரு பாடல் வரும். இது போல 4ங்கிறது சதுர் கேந்திரம்னு சொல்லுவோம். எப்படிங்க? சதுர் கேந்திரம்னு சொல்லுவோம். இந்த 4 எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு. ராகு செய்ய துணிந்தால் எதையும் செய்து முடிக்கும் வல்லமை உண்டு. ஆனால் செய்யக்கூடாததையும் செய்துவிட்டு வருந்தக்கூடிய குணம் இவர்களுக்கே உண்டு. சர்வலாபம் உண்டு. ராஜநிலைப்படி சர்வலாபம் உண்டு. ஸ்பெசிஃபிக்கா அந்த 4 அப்படிங்கிறதுக்கு ஒரு வாசகம் உண்டு. நல்லவங்களை 4 பேர் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு டைலாக் உண்டு. புரியுதுங்களா? அதுல 4ஆம் தேதி பிறந்தவர்கள் உங்களுடன் இருந்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வார்கள். அதே சமயம் 4ஆம் தேதி அல்லது 13, 22, 31 தேதிகளில் குறிப்பா இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்களால எல்லோருக்கும் ஆதாயம், வாழ்வில் பெரும் பொருளாதாரம், தான் நினைத்ததை அடையக்கூடிய ஆற்றல், உருவாக்கக்கூடிய வல்லமை இவர்களிடத்தில் உண்டு. ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 13 இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா தன் சக்திக்கு மீறி ஆசைப்படுவாங்க. புரியுதுங்களா? பேராசையை தவிர்த்தால் அழகான வாழ்க்கை அமையும். ராகுனா பிரம்மாண்டம். என் பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் 100 ரூபாய்க்கு ஆசைப்படுவேன். ஆசைப்பட வைக்கிறது ராகு. புரியுதுங்களா? ஆனா அதே சமயம் 10 ரூபாய் இருக்கவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு பிளானிங் போடுறதும் ராகு தான். ஓகேங்களா? ஸோ பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் ராகு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அதுல ராகு அப்படிங்கிறது கொடுத்து கெடுக்கும். சரிங்களா? நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை நீங்களே வாழக்கூடிய நாட்கள் இழந்துட்டு வருத்தப்பட வேண்டிய சூழல் இருக்கும். மொத்தத்தில் கவனம் தேவை. பேராசை பெருநட்டம். சரிங்களா? அடுத்தது இந்த 13 எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும். ஏன் அப்படின்னா தன்னுடைய சூழல் என்ன, தன் சக்தி என்னங்கிறது தெரியாம பெரிய அளவுல ஆசைப்படுறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமே, இந்த 13 இருக்கவங்களுக்கு லாட்ரி வாங்குற பழக்கம் அதிகமா இருக்கும். அதே போல ட்ரேடிங்கு, இல்லீகலா அதாவது மறைமுகமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த 13 மறைமுக தொழில் செஞ்சா, அதாவது நியாயமான வழி அல்லாமல் மறைமுகமா பொருளீட்டக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா பெரிய அளவுல சிக்கலை சந்திப்பவர்கள் இந்த 13. புரியுதுங்களா? முதலில் சுகம், முடிவு விரயம். ஸோ கவனமா தேவை. கடன் உபாதையில சிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. கடினமாக உழைத்தாலும் கூட மிதமான பணம் கிடைக்கும். அது ஸ்பெசிஃபிக்கா 13க்கு இந்த பிரச்சனை உண்டு. சரிங்களா? கவனம் தேவை. அடுத்தது 22. இந்த 4, 22 இந்த 2 டேட் வந்து பார்த்தோன்னா 4ஆம் தேதியில சூப்பர் டேட். 22 நல்ல ஒரு பூரண நன்மை உண்டு. அவங்க என்ன தொட்டாலும் அவங்க தெரியாமலே அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். யாரோ ஒருத்தர்கிட்ட திடீர்னு பழகுவாங்க. அவர்கள் மூலம் ஒரு ஆதாயத்தை சந்திச்சிருவாங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல வசதி வாய்ப்பான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம், பிரம்மாண்டமா லக்ஸுரியா வீடு அமையிறது, திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய அளவு லட்சங்கள் கோடிகள்ல பணம் புரள்றது. சரிங்களா? நேற்று வரலும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு நல்ல ஜாப் அமைஞ்சிச்சு. இதெல்லாம் 22 சொல்லும். கல்யாண சுகம் உண்டாகும். மொத்தத்தில் கல்யாண வீட்டில் இருக்கக்கூடியது போல இவர்களிடத்தில் அந்த பழக்க வழக்கம், மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த 22 தொழில் நிறுவனங்களுக்கு பெயர் அமைந்தால் அற்புதமான வளர்ச்சி கொடுக்கும். அதே சமயம் லவ்வர்ஸ், காதல் அப்படின்னு வரும்போது இந்த 22 தான். புரியுதுங்களா? இந்த காதலை ஜெயிக்கக்கூடியவங்களும் காதலில் வசியமாவர்களும் காதலால் துன்பப்படுபவர்களும் 22 உறுதியா சொல்லும். ஸோ எச்சரிக்கை தேவை. நல்ல முறையில் இருக்கட்டும். ரைட். அடுத்ததா வந்து பார்த்தோன்னா மண்மனை தொழில், தங்க நகை யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய 22. ஸோ மொத்தத்தில் ஃபுல்ஃபில் லைஃப் அப்படின்னா 22 சொல்லலாம். அடுத்ததா வந்து பார்த்தோன்னா 31ங்க. இந்த 31 எல்லோரும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பணத்தால கஷ்டப்படுறாங்க. 31ஆம் தேதி பிறந்தவர்கள் அல்லது வீட்டோட அளவு 31 இருக்குங்க. சரிங்களா? 31 வாகன எண் கொண்டவர்கள் இவர்களெல்லாம் பொருளாதார இழப்பை சந்தித்து பெரிய அளவுல மனதளவுல அவங்க வந்து விரக்தி நிலைக்கு போறாங்க. வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு உச்சகட்டத்தை எதிர்கொள்கிறார்கள் என்பது எனது ஆய்வில் சொல்லக்கூடிய கருத்து. ஸோ இந்த 31 எதிலும் முன்னெச்சரிக்கை தேவை. குறிப்பாக உங்கள் சக்திக்கேற்பவே நீங்கள் கடன் வாங்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு. அந்த காலத்திலே ஒரு அருமையான பழமொழி சொன்னாங்க.
சரிங்களா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லிட்டு. அப்போ ஒரு ராவணனை அவ்வளோ பெரிய பலசாலி கம்பேர் பண்ணி இந்த கடனுடைய சூழலை சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நான் அதை சந்திச்சிங்க, புரியுதுங்களா? ஏன்னா என்னுடைய வீட்டு அளவு 31 இருந்தது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ராஜநிலை வந்ததுக்கு அப்புறம் தான் கலைஞ்சோம். ஒவ்வொரு விஷயமா கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரமும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நிலையிலும் பயணப்படுகிறோம் அப்படின்னா அது ராஜநிலையால் தான். ஸோ இந்த மாதிரி 31 தேதியில் பிறந்தவர்கள் முறையா உங்களுடைய மற்ற ஆலோசனைகளுக்கு வளர்வதற்கு தேவையான சூட்சுமங்களை ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த 4 அப்படிங்கிறது ராகு. சரிங்களா? ராகுனா வாயுங்க. தலைய எது எதிரில் வந்தாலும் பாம்பு விழுங்கிரும், புரியுதுங்களா? அப்போ எப்பேற்பட்ட நபர்களையும் பேச்சால் வசீகரிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. ஸோ மார்க்கெட்டிங் தொழில், கன்சல்டிங், புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லுவாங்கல்ல, நாங்கெல்லாம் இந்த மண்ணை அமேசான் காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதனால இந்த மண் இப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லி மார்க்கெட் பண்ணி விற்கக்கூடிய திறமை இவர்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ எதிலும் பிரம்மாண்டம். தேவையை குறைத்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. நாவை அடக்கினால் நலமுடன் வாழலாம். இதுதான் உங்களுக்கான அட்வைஸ், புரியுதுங்களா? நமக்கு பேச்சு தான் பாதகம். சாதகமாக எது அமையுமோ அதுக்கான விஷயத்துக்கு மட்டும் அஷூரன்ஸ் கொடுங்க. சாதகமற்ற செயல்களை வார்த்தையாக விட்டு வாங்கி கட்டிக்க வேண்டாம், வாழ்க்கையில் சிக்கிக்க வேண்டாம். ஸோ இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். அடுத்து, பொய்யானாலும் பொருந்த சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த 4ஆம் தேதி இந்த 4 தொடர்புடைய நபர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்படியே அழகா எதுவுமே இல்லாத விஷயத்த சொல்லுவாங்கள்ல, ஒரு பெண்ணுக்கு பூ பொட்டு வளையல் எல்லாம் வச்சு ஒரு லக்ஸுரியா காமிப்பாங்கல்ல, அது போல பொருந்தக்கூடிய அமைப்புல ஒருத்தருக்கு கரெக்டா செட்டிங் கொடுத்து உருவகப்படுத்தி சொல்லக்கூடியவர்கள் அப்படிலாம் இவங்க இந்த ராகு தான். ஓகேங்களா? ராகு பலம் வாய்ந்தவர்கள் மிக சிறப்பா போய் பேசுவாங்க, எளிதில் எல்லோரையும் ஏமாற்றி விடுவார்கள். தன்னுடைய காரியம் சாதித்து கொள்ள எதையும் சொல்ல தயங்க மாட்டார்கள். அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் எதிர்பார்ப்பு, அவர்கள் இலக்கு மட்டுமே முக்கியம். ஸோ கவனம் தேவை. சரிங்களா? அதான் சொல்லுவாங்கல்ல, வாயுள்ள பிள்ளையை பிழைக்கும், அழுத பிள்ளைக்கே பால் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராகுவுடைய சூட்சுமம் தான். ஸோ மொத்தத்தில் கண்டதை, இங்கே இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பிரியராக இருப்பாங்க, அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டுன்னே இருக்கணும். சரிங்களா? நொறுக்கு தீனி பிரியர்கள். கண்டதை தின்பவர்கள் குண்டராகலாம். அப்படி சாப்பிட்டுட்டு ஒபேசிட்டி வந்துடும், இல்லையா சுத்தமாக சாப்பிடாம அல்சர் வந்துடும். இது 2 கேரக்டருமே இந்த 4க்குள்ளே வரும். ஸோ அப்போது உடல் நலத்திலும் அக்கறை தேவை. ஜங்க் ஃபுட்டெல்லாம் தவிச்சுக்கோங்க. இந்த ராகுல இருக்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. அதுவும் கலர் ஃபுட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடிக்டிவ்ங்க. ஸோ எச்சரிக்கை தேவை. ஸோ உணவும் சரி, மற்ற விஷயத்துலையும் எச்சரிக்கணும். வாய் கட்ட தெரியாமல் நோய் வந்து தவிக்க வேண்டாம். இது என்னுடைய அட்வைஸ். அடுத்ததாக வாழ்வில் திடீர் சறுக்களை சந்திக்கிறவங்க இந்த ராகு தான். அதே போல இவர்கள் சரியா பயன்படுத்தினா வரக்கூடிய வாய்ப்பால திடீர் யோகத்தையும் அடையலாம். அப்போ 2மே இதுக்குள்ள இருக்கு. நீங்க எதுவா பயன்படுத்த போறீங்க, நீங்க யாரோட இருக்கீங்கிறத சுய பரிசீலனை பண்ணிக்கோங்க. நல்லவர்களோட நட்பு இருந்தால் நல்லவராகவே வாழலாம். தீய சவகாசம் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனையை தந்துடும். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. அடுத்ததா பார்த்தோன்னா நம்பர் 5. ஸோ எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு எண் 5 என்பது புதன், மகாவிஷ்ணுவை சொல்லக்கூடியது. புதன்ங்கிறது வித்யாகாரகன், கலைகளுக்கு அதிபதி. சரிங்களா? பொதுவாகவே இந்த புதன் அப்படிங்கிறது பேச்சு, கம்யூனிகேஷன், மீடியா, இதெல்லாம் புதன் தான். நல்லா இருந்தா ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வர்றது, செய்தி வாசிப்பாளராக வர்றது, பொதுவாக ஒரு இடத்துல கருத்தரங்கு விஷயங்களை, தனித்துவமான விஷயங்களை கொடுக்குறவங்க, இவங்க எல்லாம் இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இது மட்டும் இல்லைங்க, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த போன்ற துறைகளில் சாதனை புரிப்பவர்கள் இந்த 5 தொடர்புடையவர்கள். ரொம்ப இவங்க பேச்சு மூலமா ஈஸியா புகழ்வாங்க. ஒரு ரொம்ப தனித்துவமான ஒரு பேச்சு இருக்கும். மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய, வசீகரிக்கக்கூடிய பேச்சு இவர்களுக்கு மட்டும் தனித்துவமானது. இறையருள் உடையவர்கள். எப்பவுமே இவங்க ஒரு பாசிட்டிவா இருப்பாங்க. இவங்கள பார்த்தாலே ஒரு தனித்துவம் இருக்கும். பேச்சு தான் எதிரில் இருக்கவங்களை அழகா வாயால தன் பேச்சால கட்டி போடக்கூடிய திறமை இவர்களுக்கு உண்டு. அடுத்தது, எதையும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு. எதையும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய வல்லமையும் உண்டு. தர்ம சிந்தனை உடையவர்கள்.
துல்லியமா ஒருத்தரை பத்தி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னா அது இவங்க தான். ஸோ அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் இந்த போல துறையில இவங்க இருக்காங்கன்னா நீட் அண்ட் பர்ஃபெக்டா இவங்களோட ஜாபா பார்ப்பாங்க. சரிங்களா? மொத்தத்தில் புத்திசாலிகள். இவர்களிடம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டா நல்ல வாழ்க்கை இருக்கும். நீங்க தவறா நடந்துட்டீங்கன்னா அழகா உங்களோட குற்றத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? இங்க என்ன சொன்னாலும் என்கிட்டயே நீங்க பாடம் சொல்லி தரீங்களா அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒருத்தரை பத்தி செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இந்த 5ஆம் எண்ணுக்கு இருக்கும். ஸோ இதுல எச்சரிக்கை தேவை. இதுல இன்னொரு டைலாக் கூட சொல்லுவாங்க, நான் பார்க்காதால உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இந்த புதனுக்கு உண்டு. ஸோ எந்த வகையிலும் நீங்க இவர்களிடத்தில் 5ஆம் எண் இடத்தில் பேச்சு மற்றும் உங்கள் செயல்முறையில் கவனம் தேவை. உங்கள் மற்றவர்களுடைய குற்றத்தை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய நுண்ணறிவு இந்த 5ஆம் எண்ணுக்கு உண்டு. சரிங்களா? கதைகள், சாஸ்திரம், மதம் சார்ந்த அறிவு இவர்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். ஸோ அப்போ பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர்கள், அதே சமயம் பயிற்சி வகுப்பு நிறைய ஒரு சில கலைகளை பற்றினெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்புகள் எடுப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த போல விஷயங்கள் இருப்பாங்க. மொத்தத்தில் புத்தகம், எழுது பொருட்கள் இதெல்லாம் புதனை சொல்லும். சரிங்களா? புதன் வலுவிழந்தவர்கள் அல்லது புதனோட எண் தவறாக இருக்குங்க பெண் வாங்கி நீங்க மற்றவங்களுக்கு தானமா கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் புதன்கிழமை நாள்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் விலகி பாசிட்டிவா நீங்க உயரலாம். அதே போல பெருமாள் வழிபாடு கொஞ்சம் பாரம்பரியமா டச் பண்ணிக்கலாம். துளசி கொடுத்து மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க நல்ல நிலையில் உயரலாம். புதன் வித்யாகாரகன். ஸோ அதுதான் கல்விக்கு அதிபதி. அப்போ பெரும்பாலும் ஜோதிடர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஜோதிடத்தை டச் பண்ணவே இல்லை. ஒட்டுமொத்த ஜோதிடர்களும் புதனுடைய ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. சரிங்களா? யாருக்கு புதன் வலுவாக இருக்கிறதோ அந்த புதனுடைய எண்களில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அவர்களுடைய ஆய்வு தனித்துவமாக இருக்கும். சரிங்களா? இவங்க சொன்னா அது செயல் நடக்கும். அப்போ டோட்டல் டிஃப்ரெண்ட் அண்ட் சம்திங் அப்படின்னா இந்த புதன் தான். 5 தான். புதன் வளர்த்தவர்களே ஜோதிடத்தில் பெரும்பாலும் சாதிக்கிறார்கள். சரிங்களா? எதையும் மறைக்க தெரியாது. ஸோ வாயில வர்றதை ரொம்ப வேகமா கூட பழகிறவங்க கிட்ட வெளியே விட்டுருவாங்க. அதே சமயம் இவர்கள் மனதுக்குள் ரகசியம் வைத்து விட்டால் எவரிடமும் தெரியாது. லாக்கர் மாதிரி போட்டு பூட்டிட்டு இவங்க பாக்கெட்ல வச்சுப்பாங்க சாவியை. 2 கேரக்டர் இவங்க கிட்ட இருக்கும். சரிங்களா? இந்த 5 அப்படிங்கிறது 5ஆம் எண்ணுல முதல் 5 மத்திம பலன். எதையும் சுமாராகவே எப்படிங்க லாபம் நட்டம் இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஒரு சுமாரான பலன்களை மட்டுமே அனுபவிக்கிறவங்க இந்த 5. மிச்சம் மீதி இருக்காது. பெரிய அளவுல ரோலிங் இருக்காது. புரியுதுங்களா? ஏதோ டர்னோருக்கு அப்போ தாகத்துக்கு தண்ணி கிடைக்கும், பசிக்கு சாப்பாடு கிடைக்கும், அடுத்த நாளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும். இது போல ஒரு அமைப்பு இருக்கும். இவருடைய உழைப்பு, இவருடைய அதிர்ஷ்டம் எல்லாம் அல்லது இவங்களை வச்சு மற்றவங்க சம்பாதிச்சிருவாங்க. சரிங்களா? அடுத்து 14. இந்த 5ல நல்ல சிறப்பான எண் அப்படின்னு சொன்னா 14. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், அதே சமயம் வருமான ஸ்தானம், மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல என்னுடைய செல்போன் எண்ணில் இந்த 14 வந்த பின்பே என்னால் பொருளாதாரத்தில் முன்னேற முடிந்தது. எனக்கு இந்த எண் மிகப்பெரிய ஒரு நல்ல வரத்தை தந்திருக்கிறது. நன்மைகள் அதிகம் உண்டு. பொதுவா சுய பலன்களுக்கு நிறைய சுப பலன்களை அள்ளித்தரக்கூடிய இதுதான். ஆரம்பம் நன்மை, ஆயிரக்கணக்கான தொகைகள் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. பொதுவா சொல்லணும் அப்படின்னா 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் இன்று ஆயிரங்களில் பலன் சொல்லக்கூடிய கட்டணம் வாங்கக்கூடிய ஒரு ஜோதிடராக என்னை தரம் உயர்த்தியது இந்த ராஜநிலை எண் கணிதம். குறிப்பா இந்த 14 அப்படின்னு சொன்னா நிச்சயம் அதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்தோன்னா 23. இந்த 23 புதனுடைய எண்ணா இருந்தாலும் 14க்கும் 23க்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டுங்க. 23 தண்ட செலவுகள் உண்டு. வாழ்க்கையில எத்துணை உயர பறந்தாலும் நிச்சயம் இவர்கள் வாழ்வில் ஒரு நாள் இந்த 23 தொடர்புடையவர்கள் எல்லாவற்றையும் இழந்து கடைக்கோடி வறுமை நிலையில் மற்றவர்களிடம் கையேந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி நபர்கள் பிறர் சொல்லும் பேச்சை கேட்டு செயல்படும் முன்பு சுய பரிசீலனை, சுய ஆலோசனை செய்து கொள்வது மிக மிக நல்லது. சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே கவனமா இருக்கணும், முன்னெச்சரிக்கையா இருக்கணும். வெறும் புகழ் மட்டும்தாங்க மிஞ்சும், அதை தாண்டி எதுவும் இருக்காது. அடுத்ததா கடன், வீண் விரயம் ஏற்பட்டு இவர்கள் பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஸோ
எங்களுக்கு ராஜநிலை கிடைச்சதுக்கு காரணமும் இந்த 23 தான். எங்கள் குருநாதருக்கு இந்த 23 அப்படிங்கிற ஒரு அளவுல ஒரு எண் வந்ததால தான் அவர் வாழ்க்கையில சறுக்குல சந்திச்சு இந்த ஆய்வின் மூலமா எங்களுக்கு இந்த கலையை கொடுத்தாரு. நான் எல்லா இடத்துலையுமே என்னுடைய குருநாதரை கம்பேர் பண்ணிப்பேன். ஸோ எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததுக்கு இந்த 23 வரம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையிலுமே மாற்று சிந்தனை உடையவர்கள் இவங்க. எல்லாரும் போற போக்கில் இவங்க போக மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூட்டு. சரிங்களா? இந்த அஞ்சிங் மட்டும் எதோடையும் சேராது. பட் இவங்களுக்குன்னு ஒரு ரூட் எடுப்பாங்க. சமயோஜித புத்தி இவர்களிடம் இருக்கும். மாற்றத்தை அதிகம் விரும்புபவர்கள். மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ காலத்திற்கேற்ப பரிணாம வளர்ச்சிக்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சக்தி, அறிவு, ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாக உண்டு. புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் தொழில், புரோக்கரேஜ், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு இந்த தொழிலெலாம் செஞ்சிட்டு இருக்கவங்கள பார்த்தோம்னா இந்த 5 தொடர்புல அதிகம் இருக்காங்க. சரிங்களா? புதன் தேவையான பேச்சு நல்ல வெற்றியையும், தேவையற்ற பேச்சு தேவையற்ற பாதகத்தையும் தரும். ஸோ எச்சரிக்கை தேவை. நல்ல முறையில் பயன்படுத்தினா நலமோடு வாழலாம். நல்ல உடம்பு நோக்காம வாயால் உடல் உழைப்பு கிடையாது. சரிங்களா? பேச்சால பணம் சம்பாதிக்கிறவங்கலாம் இந்த புதன் ஆதிக்கம் உடையவங்க தான். அடுத்து 6 சுக்கிரன். இந்த 6ஆம் எண் சுக்கிரனை சொல்லும். ஒருத்தருக்கு வாழ்க்கையில சுகபோகமா வாழ்றாரு அப்படின்னா எந்த தருணத்திலும் தோல்வி அடைபவரையும் வெற்றியை பெறக்கூடிய சூட்சுமதாரி இவர் தான். சரிங்களா? இவர் அசுரகுரு. தனக்கு அது ஜெயிக்கணும் அப்படின்னா எதையும் செய்ய துணிந்தவர்கள் இந்த 6. சரிங்களா? இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இவங்க கதவை தட்டும். நிச்சயமா இவங்க வாழ்க்கையில உயர்ந்துருவாங்க. அதிக நன்மை அடையும் எண்ணில் 6ஆம் எண் நல்ல ஒரு சிறப்பான எண். அடுத்ததா பார்த்தோம்னா 15. இந்த 6ஆம் எண்ணில் 6 கூட்டு எண்ணில் 15ம் 24ம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக 15 ரொம்ப டேஞ்சர். ஐயா கூட நான் பேசும்போது இன்ட்ரோ கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, 15 வருடம் வரை பெற்றோர்களை பாதிக்கும். 15 வருடத்திற்கு பின்பு பிள்ளைகள் பெற்றோரை வெறுப்பார்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. ஆல்ரெடி இந்த 15 பொருள் விரயத்தை உண்டாக்கும். கண்டிப்பா பணம் இழப்பை சந்திப்பாங்க. இந்த 15 வாகன எண்ணோ பெயர் எண்ணோ 15 தேதியில் பிறந்தவர்களோ ஒரு நாளேனும் விபத்தை சந்திக்கிறார்கள். இது அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து. வாழ்க்கையில பெரிய அளவு கஷ்டம், தீர்க்க முடியாத நோய்கள் அல்லது திடீர் நோய், விரைய செலவுகள் வருது அப்படின்னா இந்த 15. வாகன எண்ணில் இருந்தால் வாகனங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். காரணம் இது தீமையையே தருகிறது. சரிங்களா? அடுத்தது எதிர்பாரா பணம் இழப்பு மட்டும் இல்லாம விபத்து நடக்குங்க. இந்த விபத்துல ஒரு சிலருக்கு உயிருக்கே கண்டம் வருது. சரிங்களா? 15ஆம் தேதி என்னுடைய ஆய்வுப்படி அதிகமான விபத்து நடக்குது. இதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர்கள்கிட்ட ரெஃபரன்ஸ் எடுத்து நான் இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 15 எச்சரிக்கை தேவை. அடுத்து 24. இந்த 24 மொத்தத்தில் கடன் தாங்க மிச்சம். எல்லா வகையிலுமே ஒரு நாளும் கடனால தலைகுனிவை ஏற்படக்கூடிய நபர்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா 24. கண்டிப்பா கடன் பட்டு தான் மீண்டு வருவாங்க. நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் சொல்றத நம்பி இவங்க முதலெல்லாம் தூக்கி அந்த பக்கம் மாத்தி பணத்தை இழந்து ரொம்ப பரிதவிக்கக்கூடிய நிலை இவர்களுக்கு உண்டு. எங்க ஒதுங்கி போனாலும் ஒரு நாள் கடனாளி ஆவீர்கள். அப்போ மற்றவர்களை நம்பி பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்ன சுய ஆலோசனையும் சரியான நபர்களிடம் அந்த ஆலோசனை கேட்டு நீங்க பண்ணலாம். பட் ஆய்வுக்கு பின்பே உங்க பணம் உங்களை விட்டு வெளியில போகணும். திருடல்களால் கொள்ளை அடிக்கக்கூடிய அமைப்பு இந்த 24. இந்த 24 தேதியில இருக்கவங்களோட வீட்டுல ஒரு முறை ஏனும் வீட்டில் களவு போகிறது. சரிங்களா? மொத்தத்துல ஏதோ ஒரு ரூபத்துல பணம் இழப்பை சந்திக்கிறார்கள். அல்லது நண்பர்கள், உறவினர்கள், தொழில் செய்யும் இடத்தில் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறார்கள். ஸோ இது 3மே நடக்குதுங்க. எல்லா வகையிலும் எச்சரிக்கை தேவை. இந்த 24 வீண் ஆடம்பரத்தை தவிர்த்துக்கணும். எவரிடம் பழகும் போதும், எவரிடம் பணம் கொடுக்கும் போதும் சரியான ஒரு அலசலோடு பின்பு அவர்களிடம் நட்பை பெருக்கிக் கொள்ளுங்கள். விரலுக்கேற்ற வீக்கம். நம்ம சொல்லுவோம்ல, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்ந்தாதான் நம்ம ரிஸ்க் இல்லாமல் வாழ்ந்து போக முடியும். இல்லை அப்படின்னா பெரிய அளவில் மாட்டிக்குவோங்க. இன்னொரு பழமொழி கூட சொல்லலாம், ஜாடிக்கு ஏற்ற மூடி. நம்ம கெப்பாசிட்டி என்னவோ அதை தாண்டி நம்ம ரிஸ்கே எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? கொஞ்சம்தான்
இப்போ ஒரு 100 ரூபா சம்பாத்தியம் அப்படின்னா 10 ரூபா ரிஸ்க் எடுக்கிறது, 110 ரூபா சேர்த்து எடுக்கலாம். அதுக்கு மேல 200 ரூபா ரிஸ்க் எடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இல்லைன்னா கண்டிப்பா கடனாளி ஆயிடுவீங்க. அடுத்த எண் 7. இந்த 7ஆம் எண் கேதுவை குறிக்கும். சப்த கன்னிமார்கள், சப்த ரிஷிகள். சரிங்களா? சப்த கன்னிமார்கள், சப்த ரிஷிகள், இதெல்லாம் இந்த 7ஆம் எண் சொல்லும். பொதுவா 7 ஞானக்காரகன். 7 ஞானக்காரகன் கேதுவை குறிக்கும். நல்ல லட்சியவாதிகள். ஆனால் அதிகம் துன்பப்படக்கூடிய நபர்கள் இந்த 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள். 7 மிகப்பெரிய சோதனை. எல்லாவற்றிலும், சரிங்களா, எல்லாவற்றிலுமே ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அதே சமயம் அதீத ஞானம் உடையவர்கள். ஒரு பக்தி மார்க்கத்துல வந்தா இவங்கள மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கடவுளை வெறுப்பவர்களும் இந்த 7 தேதியில ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? மதம் பற்றிய நம்பிக்கை, கலாச்சாரம் இதெல்லாம் முற்றிலும் புறக்கணிப்பவர்களாகவும் இந்த 7 இருக்காங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் இது மாறுபடும். அடுத்ததா பிறரை நம்பி ஏமாறக்கூடிய தன்மை இந்த 7க்கு உண்டு. தன நட்டம். இவர்களும் 24 போலவே பணத்தை ஒரு முறை நாள் இழந்துட்டு தன்னுடைய சுயமரியாதையை இழந்து அதுக்கப்புறமா தன்னை மெருகேற்றி வாழ்வில் உயரக்கூடியவர்கள். சரிங்களா? வியாதியும் வருங்க, கடன் வரும், இல்லற வாழ்க்கையில திருப்தி இருக்காது. ஐயா முன்ன பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த 7ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கவனமா அவங்க வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுங்க. நிச்சயம் அது உண்மை. 7 தேதியில் பிறந்தவர்களுக்கு பெரும் போராட்டம் உண்டு. இல்லறம் பெரிய அளவு நிறைவா இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா இவர் இல்லறத்தை விரும்பாதவரா இருப்பாரு, துறவரா விரும்பியா இருப்பாரு. சரிங்களா? சன்னியாச வாழ்க்கை இதெல்லாம் அதிக நாட்டத்தை கொடுக்கும். எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படின்னு ஒரு விரக்தியை கொடுத்துரும். சரிங்களா? அதனால முழுமையா எந்த விஷயத்துக்கும் ரொம்ப அடிக்ட் ஆகாம ஒரு லெவல்ல பிள்ளைங்களை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது பெற்றோர்களுக்கும் நல்லது, ஜாதகர்களுக்கும் நல்லது. சரிங்களா? பாசத்துக்கு அடிமையானாலும் ஒரு லவ் அஃபெக்ஷன்ல மாட்டிட்டு தற்கொலை எண்ணத்துக்கு போறவங்க, அல்லது என் உறவு என்னை மதிக்கலன்னு சொல்லி ரொம்ப வாழ்க்கையில் அப்செட் ஆகிறவங்க, மன ரீதியாக பாதிக்கப்படுறவங்களாம் இந்த 7ஓட கனெக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? எதையும் ஒரு ஓரளவுக்கே பற்றோட வச்சுக்கோங்க. ரொம்ப நெருங்கி போகும்போது நிச்சயம் பாதகம், மனவலியை சந்திப்பீர்கள். எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தொட்டுக்கோ விட்டுக்கோங்கிற லெவல்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 16 சர்வலாபம் உண்டு. இந்த 16ஆம் தேதி பிறந்தவர்கள் 6ஐ போலவே எல்லா வகையிலும் 16 செல்வங்களை குறிக்குங்க இந்த நம்பர். சரிங்களா? இது மேசராசியில் வரக்கூடிய எண்ணெய். பொதுவா இந்த 16 நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். எல்லா வகையிலும் யோகத்தை தரக்கூடிய எண் அப்படின்னு சொன்னோன்னா 16. ஆரம்பத்துல அவங்க குடும்பத்துல யார் எந்த அளவுல இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு திருப்பு முனையா, ஒரு செல்வம் செல்வாக்கு உயர்த்தக்கூடிய நபர்களா இந்த 16ஆம் தேதி பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்த எண். சரிங்களா? ஆதாரமான சொத்து விருத்தி உண்டு, தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. இதெல்லாம் இது கொடுக்கக்கூடிய எண். ஒரு ஏழையையும் தனவந்தர் ஆக்கக்கூடிய எண் 16. மொத்தத்தில் 16 சர்வலாபம். அடுத்தது 25. ஸோ 25 பணம் மட்டும் நிற்காதுங்க. இவங்க வாழ்க்கையில என்ன பண்ணாலும் சரி பணம் மட்டும் இவங்க கையில தங்கவே தங்காது. அதே மாதிரி இவர்களுக்கும் வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல துரோகத்தை சந்திக்கிறது, இது போன்ற அமைப்பு வரும். மற்றவரை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு 25. சரிங்களா? இன்றைய தேவையை அன்றே பூர்த்தி செய்ய முடியாது. நாளைய தேவையை தள்ளி போட்டு அன்னைக்கு பூர்த்தி பண்ணலாம். ஆனால் மறுநாள் திரும்ப இன்னொரு தேவைக்காக ஓட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். சரிங்களா? மொத்தத்தில் எதிர்பார்ப்பிலே அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் கடினமான போராட்டம், அதே சமயம் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டால் பெரும் சாதனையாளர்கள் இந்த 25ல பிறந்தவங்க சரித்திர நாயகர்களா ஜொலிச்சிட்டு இருக்காங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பக்குவ நிலையில் இருந்தால். அதே சமயம் எதிலையும் முன்னெச்சரிக்கை தேவை. ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாண்டா வெற்றி நிச்சயம். ஏன்னா அவ்வளோ வாழ்க்கையில பற்றுவாங்க. 60ல் அனுபவிச்சு ஒருத்தருக்கு பக்குவம் இருக்குன்னா அது 20லே கிடைச்சிடும். இந்த 7, 25ஆம் தேதி பிறந்தவங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டம் தேடி தேடி வரும். உன்னை விட்டா யாருக்கிட்ட கஷ்டம் வரப்போகுது, வா வா அடுத்து நீ என்ன கொடுக்க போறேங்கிற ஒரு அளவுக்கு மெச்சூர் ஆயிடுவாங்க. வழிகளோடு வாழ்க்கை இருக்குன்னா இந்த 25 சொல்லலாம். திருமண வாழ்வில் தடை, தொழில் தடை, பொருளாதார இழப்பு இதெல்லாம் இவங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். நட்புல இவங்க ரொம்ப அன்பா அடிமையா இருப்பாங்க. ஆனா எல்லாருமே இவங்க கிட்ட பழகிறவங்க சுயநலமா சூழ்ச்சியோடய பழகுவாங்க. அவங்க ஆதாயம் முடிஞ்சா இவர் கழட்டி விட்டுருவாங்க.
ஸோ அப்போ அதிக தோல்விகளையும் பணமிழப்பையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் 7 தொடர்புடையது. மனதை எப்பொழுதும் சீராக வைத்துக்கொள்ள வேண்டும். பாசிட்டிவாக நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு தியானம், யோகா இது போன்ற விஷயங்களை பண்ணுங்க. அதாவது மனதை அடக்க தெரிந்தவன் வாழ்வை வெல்ல தெரிந்தவன். ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் குருமார்களுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. ஏன்னா கேது ஜீவசமாதியை குறிக்கும். ஸோ அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உயரலாம். ரொம்ப கஷ்டம் இருக்கவங்க பிரியப்பட்டா ருத்ராட்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே போல் தர்பை புல், பிள்ளையார் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். பொதுவாக 7ஆம் தேதி பிறந்து 25ல் பிறந்து அதிக கஷ்டம் இருக்குன்னா தோப்பு கரணம் போடுங்க. ரொம்ப அருமையாக உங்களுக்கு வேலை செய்யும். எக்காரணத்தை கொண்டும் தாடி வச்சிடாதீங்க, கஷ்டம் அதிகமாகிடும். ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இதை நல்லா சப்போர்ட் பண்ணும். குடும்ப இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு தாடி வைக்கும்போது அது பாதகத்தை தருது. செல்வம் கிடைத்தால் குடும்ப வாழ்க்கை செழிக்காது, குடும்பம் அமைந்தால் செல்வம் நிலைக்காது. இதுதான் உங்களோட மைனஸ். தன்னை அறிந்தவனே தரணியை வெல்லலாம். ஸோ உங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில் மகத்தான வாழ்வை நீங்களும் வாழலாம். அடுத்து 8ஆம் எண். ஸோ 8 அப்படின்னாலே சனீஸ்வர பகவான். புரியுதுங்களா? எட்ட முடியாத உயரமும் இதுதான். எட்ட முடியாத உயரத்தில் இருந்தவர்களும் சறுக்கி வீழ்பவர்களும் இந்த எண்ணிலே பிறந்தவர்கள். ஸோ பொதுவாக கடின உழைப்பு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு. தனித்துவமான சிந்தனை இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கேரக்டராக இருக்கும். ஸோ லைஃப்பில் எல்லா ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு சேர, இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்தது. அந்த 0-0 மாதிரி இருக்கும். மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 டைப்பில் இருக்கும் 8ஆம் எண். கண்டிப்பாக நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். இளம் வயதில் வறுமையும் இருந்தால் வயது கூட கூட செழுமையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்திப்பார்கள். அல்லது இளம் வயதில் ரொம்ப ஆடம்பரமாக இருந்தீங்கன்னா வயது முதிர முதிர கஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் இவர்களே. 8ஆம் எண் அப்படின்னு சொல்லும்போது 8 அடியில் வீட்டு மனையோ அல்லது ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்துடைய அறையோ அமைஞ்சா சுபிட்சமான வாழ்க்கை இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இது போன்ற அமைப்புகளில் உருவாக்கி கொள்வது நல்லது. நாங்கள்லாம் சொல்லுவோம், செப்பல்ல 8ஆம் எண் போடுறவங்க கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வராங்க. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? 7 அப்படிங்கிற இடத்துல 8க்கு மாறிக்கலாம். அப்போ அந்த 1 இன்ச்சு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னா நீங்கள் மாறிக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. ஸோ கடின உழைப்பாளி, அதே சமயம் சமயோஜித புத்தி இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா எல்லாரும் கஷ்டத்தை இவங்க மேலே திணிச்சு ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவாக மாறிடுவாங்க. அதனால தான் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ, எந்த 8ல் நீயும் இருக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்முடைய ராஜநிலைக்கு ரொம்ப சிறப்பாக பொருந்தக்கூடிய டோட்டலாக 8-8-8 இது 8 சேர்ந்து தான் நம்ம ராஜநிலையோட சூட்சுமமே. புரியுதுங்களா? அப்போது டோட்டலாகவே இதை பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டமாக பிரிச்சுட்டாரு. என்ன சொல்கிறது, கேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய 1 4 7 10 அப்படிங்கிற அடிப்படையில், உபய வீடுகள்னு சொல்லக்கூடிய அந்த சதுர்கேந்திரம்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த 4க்குள்ள 8-8 அடக்கிட்டாரு. சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய சப்போர்ட் இருக்கணும். இல்லையே வாழ்வில் உயர்வில்லை. இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு தோல்விகளை சந்திக்கும் போது தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்காது. தற்கொலை எண்ணம் அதிகம் வரும், விரக்தி வரும். புரியுதுங்களா? கடின உழைப்பாளிகள், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பது மிக மிக குறைவே. ஸோ இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே தன்னுடைய உழைப்புக்கேற்ற பணம் கிடைக்கலைங்கிற வருத்தம் இயற்கையாக இவங்களுக்கு இருக்கும். இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் இரண்டரை கலந்தே இவர்கள் வாழ்க்கை இருக்கும். முன்னமே சொன்னோம், 8ங்கிறோட டைரக்ஷனை பார்க்கும்போது 0-0 அப்படிங்கிற அமைப்பு இங்கே மேலே கீழே பிரிஞ்சு வரும். சரிங்களா? கம்பல்சரி இந்த 88 இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். கிரகத்தில் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதால இவர்கள் உடல் உழைப்பு நிச்சயம் தேவை. அல்லது வியர்வை வரக்கூடிய அளவில் ஒன்று வாக்கிங் போங்க, இல்லை ஜாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. வேர்வை வந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். சூரிய உதயத்துக்கு முன்பு எழுங்க. இதுதான் உங்களுக்கான சீக்ரெட் டிப்ஸ். சரிங்களா? சூரிய உதயத்துக்கு முன்பு எந்திரிச்சிங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் உங்களுடைய தாக்கத்தை குறைச்சி வெற்றியை தருவார். அடுத்ததாக பார்த்தோன்னா 17ங்க. இந்த 17 பொதுவாகவே 17 பார்த்தோன்னா பல்வேறு சோதனையை சொல்லும். அடுக்கடுக்காக வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கிறேன் அப்படிங்கிறவங்க 17ஆம் எண் அல்லது 17ஆம் தேதியில் பிறந்தவர்கள். வெந்து தணிந்தது காடு அப்படின்னு ஒரு வாசகம் வரும். அதுபோல் எவ்வளோ பட்டாலும் எனக்கே தேடி வருதுங்கிற விரக்தி இவர்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ அப்போது எல்லாத்தையும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும், பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். எந்த துன்பம் வந்தாலும் விடாமுயற்சி இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் வெல்வீர்கள். அதே போல் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள்,
விளையாட்டுத்துறையில் பெரிய அளவு சாதனை புரிபவருங்க. இவங்கெல்லாம் இந்த 17 தான் சொல்லும். ரொம்ப சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரர்கள் இந்த 17ஆம் தேதி பிறந்தவர்கள். விளையாட்டுத்துறையில் வாழ்க்கையிலும் இது போல விடாமுயற்சி கொண்டால் நீங்களும் வெற்றியாளராக மாறலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 26. இந்த 26 காவிய சம்பத்து உண்டுன்னு சொல்லுவோம், பழமை விரும்பின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து வர்றதால பொதுவாகவே மனசு அப்பப்போ ஒரு பக்கம் ஆசுலேஷன் ஆகும், இன்னொரு பக்கம் சுகமாக வாழணும்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா மொத்தத்தையும் எதுவும் வேண்டாம், நான் ஏதோ கால் போன போக்கில் போய்க்கிறேன், கிடைச்சதை சாப்பிட்டு இருந்ததை வாழ்ந்துட்டு போகிறேன், என்னால் முடியலடா சாமி அப்படின்ற ஒரு விரக்தி இந்த 26க்கு இருக்கும். சரிங்களா? புராதான விரும்பிகள்னு சொல்லுவோம். தன்னுடைய முன்னோர்கள் அல்லது தன்னுடைய மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை சேகரித்து வைக்கக்கூடிய தன்மை இவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சர்வாதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் கூட இவர்கள் வாழ்வில் நல்ல நிலைக்கு உயரக்கூடிய தன்மை உண்டு. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை சேகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனாலே இவர்கள் பழமை விரும்பிகள் என்று சொல்லப்படுது. சின்ன வயசுல யாரோ கொடுத்த கிஃப்ட்டு, சின்ன வயசுல என்னுடைய முன்னோர்கள் இவர்களுடைய ஃபோட்டோ, அவங்க யூஸ் பண்ண பொருள், இதெல்லாம் பக்குவப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை இவர்களிடத்தில் இருக்கும். இறுதியாக பிரபஞ்சத்தினுடைய பெரும் பேராற்றல் மிக்க எண் டெஸ்லாவில் உயரிய எண் அப்படின்னு சொல்லக்கூடிய 9. இந்த 9 அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடிய எண். செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் முரட்டத்தனம், முன்கோபம், வீரம், தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய எண். இதை போர் கிரகம்னு சொல்லலாம், போர்ப்படை தளபதினு சொல்லலாம், மங்களக்காரகன்னு சொல்லலாம். அடுக்கடுக்க இதை சொல்லிட்டே போகலாம். ஒரு குடும்பத்தில் இந்த 9, 18, 27 பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதேனும் பக்கத்தில் பிரச்சனை இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு பிரச்சனைனா அஜித் படத்தில் சொல்லக்கூடிய டைலாக் தான், என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம். அப்படி ஒரு துணிச்சல், வீரம் இவர்களுக்குள்ள இயற்கையாக இருக்கும். ஸோ அந்த பழகினவர்களையும் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காத எந்த துன்பத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் இவர்கள்கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுடைய தனித்துவம். ஆனால் அதே சமயம் எதையும் சிந்திக்காமல் ஒரு செயலை செய்து பெரிய அளவில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் வாழ்க்கை போயிடுது. கோபம் வேணும், அதே சமயம் பக்குவம் வேணும். வேகத்தை காட்டிலும் விவேகம் முக்கியம். இந்த 9ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இது என்னுடைய அட்வைஸ். சாகசம் புரிபவர்கள், விளையாட்டு வீரர் இதெல்லாம் போகும்போது ஒருத்தரால் செய்ய முடியாத விஷயம், உசேன் போல்ட் நம்ம சொல்லுவோம், அவருடைய கான்செப்ட் படி யாருமே ஓட முடியாத டைம்ல ஓடினாருன்னு ஒரு கட்டத்தில் பேசணும். அந்த சாதனையும் முறியடிக்கப்பட்டது. ஒரு சரித்திர சாதனையை மீண்டும் முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த 9 தொடர்புடையவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எமோஷனை குறைச்சிக்கணும், அப்போதான் லைஃப் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். மனதை அடக்கியாள தெரிந்தால் வாழ்வில் வெற்றி கொள்ளலாம். காவல்துறை, இராணுவம், சீருடை பணியாளர்கள், கனரக ஓட்டுநர்கள், இவங்க அதே சமயம் பார்த்தோன்னா தீயணைப்பு பணியாளர்கள், எவ்வளோ பெரிய ரிஸ்கையும் தன் உயிரை பணையம் வச்சு காக்கிறவங்க தான் இராணுவத்துறை. அதே போல் ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு துறையில் இருக்கவங்களும் இது போல தான். மற்றவர்கள் உயிருக்காக தன் உயிரை பணையம் வைத்து செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக அத்லட்டிக்ஸில் ரொம்ப சரித்திர சாதனை புரிப்பவர்களாம் இவங்க தான். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோன்னா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஒரு டைலாக் உண்டு. சரிங்களா? அந்த கேரக்டர் இவங்க தாங்க. மற்றவர்களை காட்டிலும் எதையும் ஈஸியாக ரொம்ப ஹேண்டிலாக ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக ஒரு முடிவை எடுத்துட்டு கடைசியில் அடடா வடப்பூச்சே கதையா வாழ்க்கையை விரக்தி ஆகக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. ஸோ முன்கூட்டி அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த செவ்வாய் ஜாதகத்தில் தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லது பாதகஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வாழ்க்கை இப்போ முன்ன சொன்ன விஷயத்துக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கும். பயம், கூச்ச சுபாவம், தனிமை விரும்பி, ஒரு சண்டையை பார்த்தா தனக்குள்ள நடுக்கம் வர்றது, இந்த கேரக்டர்லாம் ரொம்ப இருக்கிறவங்களும் இந்த 9 தான். சரிங்களா? ஸோ அப்போது ரெண்டுமே இருக்கும். இதில் அவங்களுடைய ஜாதகம் ஒவ்வொரு கருத்து சொல்லும். பொதுவான விஷயமே தவிர இந்த தேதிகளுக்கு அவரவர் ஜாதகத்தில் பல சூட்சுமங்கள் மறைந்திருக்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம ராஜநிலைப்படி 9 அப்படின்னா திருவோடு ஏந்துவார்கள். ஐயா கூட முன்ன பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த 9ஆம் தேதி பிறந்தவர்கள் வாழ்வில் இருப்பதை இழந்து விட்டு ஒரு நாளேனும் மற்றவரிடம் கையேந்த வேண்டிய நிலை வந்துடும். அப்போது 9 வயதுக்குள்ள ஒரு குழந்தையா பிறந்தா அந்த 9 வயதுக்குள்ள
பெற்றோர்கள் மலை மீது உள்ள சிவாலயம், ஐயா சொன்னது போல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துல குடும்பத்தோடு வந்து உணவருந்தக்கூடிய நபர்களிடத்தில் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கையேந்தி உணவு வாங்கும் பொழுது அந்த தோஷமாகப்பட்டது தீரும். ஸோ வாழ்க்கையில அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த சூட்சுமம். சரிங்களா? நிம்மதி குறைவுங்க. இந்த 9ல பிறந்தாலே நன்மையோ தீமையோ எதையும் செஞ்சுட்டு வருத்தப்படுறவங்க இவங்க தான். துணிவு வேணும், அதே சமயம் வாழ்க்கையில முன்னெச்சரிக்கையும் தேவை. ஸோ எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்கேட்டிங் பண்றது, வீலிங் பண்றது, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப வேகமா போயிட்டு ஆக்சிடென்ட்டை சந்திக்கிறவங்க, கை கால் ஃப்ராக்சர் ஆகிறது, உயிருக்கே பங்கம் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த செவ்வாயுடைய தொடர்புடைய நபர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ எச்சரிக்கை தேவை. 18 அடுத்த எண் 18, 9உடைய தொடர் எண் 18, எல்லாம் பால். என்ன செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில என் கையில் எதுவுமே இல்லை, நான் செஞ்ச முயற்சிகள் எல்லாம் வீணா போயிடுச்சு, நான் ஒரு கட்டத்தில் நல்லா இருந்தேன், இன்னைக்கு என் கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்கலாம் இந்த 18. ஆரம்பம் நன்மை, முடிவு விரயம். தொழில் விருத்தி இல்லாமல் வாழ்வில் துன்பப்படக்கூடிய எண் இந்த 18. கடன் உபாதையில் சிக்கி வாழ்வை துளைக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. வியாதியும் வந்துடும் இந்த 18க்கு. சரிங்களா? அடுத்து 27. இறுதியாக இந்த 27, தண்ட செலவு உண்டு. என்னதான் பண்ணாலும் தான் எடுக்கிற முடிவு சரின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவை எடுத்துட்டு வாழ்க்கையில தேடி தேடி போயிட்டு தானா தலையை கொடுத்துக்கிட்ட கதையா சிக்கல்ல மாட்டி தவிக்கிறவங்க இந்த 27. ஸோ எச்சரிக்கையோடு இருந்தா வாழ்க்கையை கவனத்தோடு கையாளணும். சம்பாதித்த பணம் தனக்கு பயன்படாமல் பிறருக்கு பயன்படுவது, தன் உழைப்பு மற்றவர் அபகரிப்பது, இதெல்லாம் இந்த 27 சொல்லும். இதுக்கு தான் ஒரு டைலாக் சூப்பராக சொல்லுவாங்க, நல்ல வாயம் சம்பாதிக்க நார வாயம் திங்கிறான். புரியுதுங்களா? அப்போ நம்ம பணத்தை நம்ம பக்குவமா பயன்படுத்திக்கணும். இதனாலதான் இந்த 27 இருக்கவங்களுக்கு இது ஒரு பர்சனல் அட்வைஸ். பணத்தை யாரிடமும் நம்பி கொடுக்காதீங்க. முடிஞ்சா நிலமாவோ தங்கமாவோ மாத்திக்கோங்க. அதுவும் எஃப்டி மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. கையில பணம் வைக்காதீங்க. எப்படியுமே கொடுத்துட்டு தவிக்கக்கூடிய நபர்கள் நீங்க தான். சரிங்களா? எல்லா வகையிலும் கவனம் தேவை. கடவுள் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் நன்மை தரும். கோபம் தவிர்த்தால் நெஞ்சம் நிமிர்த்து வாழலாம். ஸோ இது உங்களுக்கான பலன்கள். 1 முதல் 9 வரை எல்லா தேதிகளுக்கும் நம்ம பலன்களை பார்த்துட்டோம். இறுதியாக தீய எண்களை தீய பலனை தரும், தீய எண்ணங்களே உங்களுக்கு தீய வழிகாட்டுதலை தரும். நல்ல எண்களை பயன்படுத்துங்கள், நல்ல நபர்களோடு பயணம் செய்யுங்கள். ராஜநிலை எனும் அரிய கலையில் அற்புதமான சில இயற்கை சூட்சுமங்களோடு இயற்கை சக்தி வாய்ந்த எண்கள் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய சூட்சுமம் நிறைந்திருக்கிறது. நீங்களும் ராஜநிலைக்கு வாருங்கள். உங்கள் வாழ்வும் ராஜநிலையால் உயரட்டும். ராஜநிலை எண்களை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடைய மனதார வாழ்த்துகிறோம். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அதுபோல ஒரு எண் உங்களை தோற்கடிக்கும், ஒரு எண் உங்களை வாழ வைக்கும். அந்த ஒரு எண் தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டினால் உங்களுக்காக அதை தேர்ந்தெடுக்க தருவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். உங்கள் வாழ்வும் ராஜநிலை போல ஒளிரட்டும், எல்லோருக்கும் ராஜ வாழ்க்கை அமையட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல தருணத்தில் எனக்கு தொடர் வாய்ப்பு தந்து கொண்டிருக்கும் எனது மதிப்பிற்குரிய குருநாதர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த முகநூல் வழியாகவும் யூடியூப் வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் இந்த குழுவுக்கும் அத்துணை நபர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னை நாளும் உயர்த்தி கொண்டிருக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த தேதியில் பிறந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ராஜநிலையில் இதை செய்யுங்கள், மாற்றம் வரும் என பிறந்த தேதிக்கான சூட்சமத்தை சூப்பராக விளக்கி கூறிய ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜிஜி சக்திவேலு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.